அந்த படத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக்சடாக தான் இருக்குது. ஆந்திராலேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரேஜிங் ரிவ்யூஸோ கிரிட்டிக்கல் அக்ளைமோ எதுவும் இல்லை. கலெக்ஷனாகவும் பெருசாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் அன்றைக்கி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட சேர்த்து கிட்டத்தட்ட 61 கோடி ரூபா தான் கிராஸ் பண்ணியிருக்கு அந்த படம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏறும்னு நினச்சேன்னா அடுத்த நாள் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40% நம்ம கலெக்ஷன் குறைஞ்சிச்சுன்றாங்க. இப்போ இந்த 3 நாள் கிராஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கிராஸ் வந்து கிட்டத்தட்ட 85 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வனங்கான் படம் எடுத்துக்கலாம். வனங்கான் காலையில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதோ கேடிஎம் மிஷின்றதுனால நிறைய தியேட்டரில் காலை காட்சிகள் ஓடலை. ஸோ மதிய காட்சிகள் மேலே தான் ஓட ஆரம்பிச்சிது. முதல் நாள் அன்றைக்கி கிட்டத்தட்ட 65 லட்ச ரூபா கிட்ட வந்து இந்த படம் கிராஸ் ஆகிருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தில் கேம் சேஞ்சருடைய ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. வனங்கானோட ரிசல்ட் இது இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரன் ஒரு படம்